இந்த மாலை வேளையிலேயே இறைவனுக்காக இன்று போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை மாடுகளுக்காக போராடினோம், மனிதர்களுக்காக போராடினோம், தூய்மை பணியாளர்களுக்காக போராடினோம், மழைக்காக போராடினோம், ஆற்று மணல் கொள்ளைக்காக போராடினோம், எரிகாற்று விற்பனைக்காக போராடினோம், ஆற்று மணல்லாம் அள்ளி வித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் போராடிய நாங்கள் இன்று இந்த கடை வீதியிலே சிவசிவான எங்க முப்பாட்டு எங்கள் பாட்டன் சிவசிவான மேல உட்கார்ந்துருக்காரு. அவரு சிவசிவான உட்கார்ந்துருக்கிறதுனால மேலே ஏறி சமஸ்கிருதத்தில் ஒரு 10 பேர் கும்மி அடிக்கலான்னு காத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்கிறோம், வரலாற்று சிறப்புமிக்க மொழின்னு சொல்லியிருக்கிறோம். தமிழர் வாழ்ற நம் பகுதியில் ஒரு கோர்ட் உத்தரவு போட்டு தமிழில் செஞ்சு தொலையா, தமிழையா, இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துட்டான், அவனுக்கு அந்த மொழியிலனாச்சும் அதிகாரத்தை கொடுங்க, எல்லாத்தையும் வித்து தின்னுட்டானுங்க திராவிட மாடல் அரசு. அவன் வணங்குற கடவுளுக்குனாச்சும் அவன் மொழியில சொல்லி மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்னா அதை ஏத்துக்க மறுக்கிறது. தம்பி எல்லாம் சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாம் சொன்னாலும் நம்ம அதிகாரிகள் ஏற்க மறுக்கிறாங்க. தம்பி சுந்தர போய் கேட்டிருக்காப்புல அதிகாரிகிட்ட, நம்ம மாவட்ட செயலாளர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அண்ணன் சீமான் திருச்செந்தூர்ல கோயிலில் குடமுழக்கு, தஞ்சை பெரிய கோயில் குடமுழக்கெல்லாம் தமிழில் போராடி நாம் தமிழர் கட்சி மீட்டெடுத்திருக்கிறோம். நம்ம பகுதியில் இந்த ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இதை கேவலமாக நினைக்கிறோம். தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாளை இந்த குடமுழக்கு சமஸ்கிருதத்திலே நடந்தால் அவமான சின்னம். இது ஒவ்வொரு தமிழனும் அவமான சின்னம். இந்த பகுதியில் பிறந்த இடும்பவனத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் அது அவமானம், எங்களுக்கானது அல்ல. அண்ணன் சீமான் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. எதற்கெல்லாம் போராடுற, எதுக்கத்தாலும் சீமாடுவாங்க, போராடும். கடைசியில் இந்த ஆண்டவனுக்கும் போராட வேண்டிய நிலைமை சீமான் வந்து காய். அவளை கேவலமான நிலையை இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசு இன்னைக்கு மாத்தி அமைச்சிட்டாங்க. அதிகாரிகிட்ட போய் சொல்றோம், இன்றைக்கு சிறிய கட்சி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் தமிழகத்தில் தனிச்சு நிற்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவன் 4 பேர் கூட்டணிக்குவா, 5 பேர் கூட்டணிக்குவான்னு கெஞ்சி கூத்தாடி நிற்கிறான். 10 பேர் நின்று அடிக்கிற தகுதி அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தான் உண்டு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி போராடி இருக்கா? தமிழுக்காக, இனத்துக்காக, மண்ணுக்காக எதையாவது மேடையில் பேசியிருக்காங்க? அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. சினிமா நடிகர்கள் பின்னாடியும், சினிமா நடிகைகள் பின்னாடியும், சினிமா நடிகை கழிச்ச ஆப்பிளுக்கு 50,000 காசு கொடுத்து வாங்குற கேவலமான பால் ஊத்தி கட் அவுட்ல இருந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி அரசியல் படுத்தி, அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சக்தியாக ஆட்சியாக மாற்ற வேண்டும். அரசியலில் படித்தவர்கள் வராத காரணத்தால் தான் கேவலமான நிலை உருவாகி இருக்கிறது என்று இளைஞர்களை ஒருநிலைப்படுத்தி சினிமா போகத்தில் இருந்து மாற்றி நாம் தமிழர் என்ற கட்சியை அந்த இளைஞர்களை ஒருமைப்படுத்தி கொண்டு வந்த அண்ணன் சீமான் இடையில கழுகு மாதிரி ஒருத்த பூந்தார் கமலஹாசன். கேவலமானவன். டார்ச் லைட் எடுத்து வந்து ஒளி கொடுக்க போறேன், திராவிட மாடல் அரசு இந்த மக்களையும் மண்ணையும் களவாடி விட்டது, நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எபிசோடுக்காக குப்பர விழுந்து நக்கிட்டு கிடக்கிறார். இவளை கேவலமான நிலையில எங்களுக்கு பின்னோக்கி கமல் வந்துட்டாரு, அதனால நாம் தமிழர் கட்சி பின்னோக்கி ஒரு காலம் போக மாட்டோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பின்னாடி வந்த பிரபாகரன் பிள்ளைகள் ஒருபோதும் ராணுவ படையிலிருந்து பின்னோக்கி போக மாட்டோம். இந்த 10-12 ஆண்டு காலமாக எங்கள் சொந்த உழைப்பில் ₹1 கூட அடுத்தவட்ட பணம் வாங்கி கட்சி நடத்த வேண்டிய தேவையும் இல்லை, கொள்ளையடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. உடல் உழைப்பாளி வேர்வையாலும் இன்னைக்கு இந்த கோயில வேலை செய்யற உழைப்பாளி கூட என் தப்பிதான். இந்த கோயில வேலை செய்யற உழைப்பாளி கூட எங்க தப்பிதான். அவனோட ₹1 கூட இந்த கூட்டத்துக்கு செலவாகி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயத்துக்காக இந்த மண்ணில் போராட வேண்டும் என்று அண்ணன் வடிவமைத்திருக்கிறார். நீங்க பல கட்சி கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. ஆடல் பாடல் போட்டு ஆடுவான், கும்மாளம் போட்டு கூத்தடிப்பார். இவளை கேவலமான நிகழ்ச்சியை வச்சு கூட்டத்தை கூட்டுவான். இங்க அறிவார்ந்தவர்கள் கூடினாலும் போதும், எங்கள்கிட்ட 100 பேர் இதை கேட்டாலும் போதும். அறிவார்ந்த சமூகம் நீங்கள் கேட்டால் போதும். நாங்கள் சொல்வதை செவி சாய்த்து கேளுங்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? நான் பிறந்த மண்ணில் நான் பேசுற மொழி எங்க அப்பனுக்கு புரியாட்டி என்ன, எங்க அப்பா எங்க பாட்டை நான் பேசுற மொழி அவளுக்கு எப்படி புரியாது? சமஸ்கிருதத்தை எப்படி சொல்றேன்? சாமி வந்து ஆடுனா கூட சாமியே வந்து
நம்ம அம்மாவெல்லாம் ஆடுது பாத்தீங்களா? சமஸ்கிருதத்திலயா சொல்லுது? தமிழ்ல தானே பேசுது. சமஸ்கிருத மொழினா சாமி வந்து நம்ம அம்மா சாமி வந்து ஆடும்போது சமஸ்கிருதம் இல்லாம சமஸ்கிருதத்துல பேச வேண்டியதுதானே? ஏன் தமிழ்ல சொல்லுது? நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளாம் நல்லா இருக்கும் அப்படின்னு குறிச்சு அடிச்ச மாதிரி குறி எடுக்கிறீங்கள? அப்ப சாமி வந்து பேசுற மொழி தமிழ் தானையா? அதை ஏத்துக்கிற நீ கலசத்து மேல போட்டு இவங்களை ஏத்தி விடுறது எதுக்கு? கோயில் கட்டுமானத்திலிருந்து மேல கலசத்துல ஏற வரைக்கும் இரவு பகலா என் தம்பி அண்ணனு உழைச்சி மேல ஏத்தி உட்கார வச்சதுக்கு அப்புறம் 10 பேர் கோமணத்தை கட்டிட்டு மேலே ஏறி போய் புரியாத பாசையில பேசுறதை கேட்டு கேவலமா கீழே நின்று தண்ணியை தலையில தெளிப்பா வேடிக்கையா பார்த்துட்டு புரியாத மொழியை கேட்டுக்கிட்டு இருக்க ரசிக்கிறது கேவலமா இல்ல? இதுக்கு நாங்க போராட வேண்டியதில்ல. என் மூத்தார்களே, உடன் பிறந்தார்களே, இந்த மண்ணின் மைந்தர்களே, நீங்க போராடி இருக்கணும். நான் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க போராடணும் சுந்தரி அழைக்க வேண்டியதில்ல. தம்பி இடுமான கார்த்தி தமிழ்நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த மண்ணின் பெருமையை சேர்த்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்பை தானமாக்கி இன்று வரை சீமானுக்கு தம்பியாய், எங்களுக்கு சகோதரனாய், ஒவ்வொரு பிள்ளைக்கு அண்ணையாய் இரவு பகல் மாறாது, இரவு பகல் தேசிய தலைவர் நினைவுகளை இடத்தில் ஏந்தி தம்பி பிரபாகரன் என்று சொன்னால் அது அடி வயிற்றிலிருந்து கடலாய் பொங்கி வரும் பல மேடைகளில் பார்த்திருக்கிறோம். அவர் பிரபாகரன் என்ற உச்சரிப்பு கூறும்போது அவர் கண்களிலும் இதயத்திலும் அந்த அடி வயிற்றிலிருந்து அந்த குரல் எடுபடும். அந்த அப்பேற்பட்ட பிள்ளை பிறந்த இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுக்க போராடுகிற அந்த பிள்ளை பிறந்த மண்ணில் நீங்கள் எல்லாம் எப்படி இதை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த இந்த மண் எப்படி இந்த கேவலமான அவலமான நிலைக்கு இந்த மண்ணிலே நாங்கள் வந்து போராடி உங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா? அதிகாரியிடம் சுந்தர் எங்க மாவட்ட செயலாளர் போய் அதிகாரியிடம் கேட்கிறார், தமிழிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நீங்கள் தயவு செய்து தமிழிலே எங்கள் பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு இதை செய்யுங்கள், இதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னாரா? இவர் 4 இடத்துல வேலை செய்யறாரு. ஈவோ 4 இடத்துல வேலை செய்யறாரு. 60 இடத்துல வேலை செய்யட்டும். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறாரு. மோடி அவர்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போயிட்டு வர்றாரு. ஆனால் அவரிடம் செயல்படுத்த வேண்டிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அதை வாங்கி அதற்கான பதிலை தர வேண்டியது அங்குள்ள அதிகாரிகள் பொறுப்பு. வாங்கவே மறுக்கிறாங்க. தமிழ் அவ்வளவு கேவலமா? தமிழர்கள் அவ்வளவு கேவலமா? ஒரு கோரிக்கை மனுவே ஒரு அதிகாரி இல்லை என்றால் வாங்க மறுக்கிறார் மற்ற அதிகாரி. வாங்கி அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல குடமுழுக்கு நடத்தாட்டி 10 லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டு இருக்காங்க. ஏற்கனவே குடமுழுக்கு தமிழ்ல நடத்தி இருக்கிறாங்க, திருச்செந்தூர்ல நடத்திருக்காங்க, தஞ்சை பெரிய கோயில் நடத்திருக்காங்க, பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் இந்த மண்ணிலே வந்து நம்ம அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இதை வாங்கி சமர்ப்பித்து அதற்கான பதிலை தரக்குள்ள அந்த அதிகாரி மறுக்கிறார். காரணம் என்ன? அவர் அதிகாரம் திராவிட மாடல், மண்ணை தின்பது, மலையை கொள்ளையடிப்பது, ஆற்று மணலை அள்ளி தின்பது, இந்த கேவலமான அரசியல். இந்த அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்று இந்த மண்ணிலே போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த வர்த்தகர் சங்கம் இருக்க, வர்த்தகர் சங்கம் எங்க அண்ணன் தம்பி கட்சி எல்லாம் முழுக்க, நீ அண்ணாதிமுக இருங்க, திமுக இருங்க, கம்யூனிஸ்ட்ல இருங்க, எந்த கண்டா எல்லாச்சும் இருந்துட்டு போங்க. 50 வருஷமா அதுலதான் இருக்கிறீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? என்ன நடந்துச்சு? அதிமுகவும் ஓட்டு போட்டீங்க, திமுகவும் ஓட்டு போட்டீங்க. அதிமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு ஏதாவது மாற்றத்தை உருவாக்கி இருக்கீங்களா? பல மேடைகள்லயும் எல்லாரும் பேசியாச்சு. இடும்போல காத்தி பேச அண்ணன் சீமான் கத்தி கதறி அனைத்தையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் தெளிவா சொல்ற, எல்லாம் புரிந்தும் என்னிடம் 50 திமுக வேண்டி இருக்கிறது, 50 அதிமுக வேண்டி இருக்கிறது. எங்க வீட்டு மாட்டு கொம்புல எல்லாம் நான் பெயிண்ட் அடிச்சுட்டேன், எங்க வீட்டு செவுத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டேன், பரம்பரையா அந்த கட்சியில எதிர்த்தேன், சாவுற வரைக்கும் இந்த கட்சியில எதிர்த்து போயிரு. ஒற்றை கோரிக்கை, முட்டாள்தனமான இந்த ஒற்றை கோரிக்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இன்னைக்கு மாத்தி மாத்தி அதிமுக திமுகவுக்கு வாக்களிச்சு இந்த நிலைமையில தமிழ்நாட்டுல நம்ம கோயில்ல நம்ம அப்பனுக்கு குடமுழுக்கப்பட்டது தமிழ்ல சொல்லுங்கன்னு போராட்டம் நடத்த வேண்டிய கேவல அவல நிலைக்கு இந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீங்க. இது தேவையா? அடுத்து விஜய் வந்திருக்காரு. கமலஹாசன் எங்களை சீரழிச்சிட்டு போனார் ஒரு தேர்தலில். அடுத்தது விஜய் வந்திருக்கிறார். சீமான் கட்டி எழுப்பிய இந்த சிறுவர் மாணவர் கூட்டம், இளைஞர் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வந்தாரு. விஜய் இப்ப வந்து அந்த கூட்டத்தை கொண்டு வந்து எப்படி நடத்திட்டு போறான்னு பாத்தீங்களா இல்லையா? உன் கோட்பாடு என்ன? அண்ணனுக்குள்ள சீமான் அடிக்கடி நகைச்சுவையா சொல்லுவாரு. உன் கோட்பாடு என்ன, உன் கொள்கை என்ன? தளபதி 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 அண்ணன் நகைச்சுவையா சொல்றாரு. தளபதி தளபதி தளபதி, இதை தவிர வேற எதுவுமே தெரியாம அந்த பிள்ளைகளை மறைமாற்றி கொண்டு இன்று சீரழித்துக் கொண்டிருக்கிறார்.
தம்பி விஜய் அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உன்னோட நிலைப்பாடு தான் என்ன? நீங்க எதற்காக அந்த கட்சியை போயிட்டு இருக்கீங்க? டிவிக்கு 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 அண்ணன் நகைச்சுவை சொல்றாரு, டிவிக்கு தானே ஓரமா போய்க்கின்னு. அந்த அளவுக்கு கேவலமா நம்ம இளைஞர்களை அண்ணன் மாத்தி கொண்டு வந்து நல்ல விதமா மாத்தி கொண்டு வந்த இளைஞர்களை இன்று மறைமாற்றி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். 10 ஆண்டு கால ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த இளைஞர்களை தமிழுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றிய இளைஞர் கூட்டத்தை இன்று மடைமாற்றி தீவிக்கிறதுக்கு தலைவிதிக்க கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு விஜய். கூட்டம் கடுமையா கூடிருச்சு. ஏன் கூடாது? பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு பஸ் எடுத்து கொடுத்து கூட்டிட்டு போனா கூட்டம் தான் வரும். இடும்பவனத்துல இப்ப வேற கட்சி கூட்டம் போட்டீங்கன்னா மேடை எப்படி இருக்கு பாத்தீங்களா? 4 பெஞ்சு இருக்கு. 4 பெஞ்சு, ஒரு 2 லைட்டு, இது இருந்து ஒரு 10 பேர் கேட்டு ஒரு 50-100 பேர் இந்த கருத்தை கேட்டா எங்களுக்கு போதும். என் அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கவில்லை. அன்பு உறவுகளே, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், இந்த பிள்ளைகள் இருக்கிறோம். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம். இன்றில்லை நாளை அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கும், கிடைத்தே தீரும், பெற்றே தீர்வோம், வென்றே தீர்வோம். சீமான் அவர்கள் முதலமைச்சராக என்று தமிழ்நாட்டில் வருகிறார்களோ, மண் வளம், இயற்கை வளம் எல்லாம் நீ போராட வேண்டியதில்லை. எல்லா வளங்களும் இங்கே பாதுகாக்கப்படும். உனக்கு தேவையான கல்வி இலவசமாக, சமமான கல்வி இலவசமாக கொடுப்போம், தரமான மருத்துவம் இலவசமாக கொடுப்போம். வேற ஒரு மனிதன் இலவசமா தரமாட்டோம். அண்டா குண்டா சிலிண்டரு, கேஸ் குக்கரு, வீணா போன பொருளெல்லாம் கொடுத்து விலை உயர்ந்த மதிப்பான உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு கும்மி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, இன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாம் அந்த உரையை எவ்வளவு நேரம் கேட்க போறீங்கன்னு தெரியல. ஏதோ சிவனுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவசிவான்னு இருந்த சிவனுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சிவசிவான்னு இருக்கிறதுனால தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கோயில்களிலும் அர்ச்சகர்கள் தமிழில் தான் குடமுழுக்க செய்வார்கள், தமிழில் தான் அர்ச்சனை செய்வார்கள். என் வழி தெரியாதவன், என் மொழி தெரியாதவன் எனக்கு கடவுளாகவும் அப்பனாகவும் இருக்க முடியாது. என் வழியையும் மொழியையும் தெரிந்தவன் தான் எனக்கு கடவுளாகவும் அப்பனாகவும் தகப்பனாகவும் இருக்க முடியும். இந்த கோரிக்கை எங்களிடம் இருக்கிறது. என் அன்பு உறவுகளே, நாங்கள் பேசியது மட்டும் போராது, நாளை நீங்களும் சேர்ந்து கோரிக்கையை வைத்து மேலே கலசத்தில் நம் தாய் தமிழ் ஒலிக்க வேண்டும், நம் மானம் காப்பாற்றப்பட வேண்டும், நமது உரிமை மீட்கப்பட வேண்டும் என்பதை உணர்வில் கொள்ளுங்கள். நீங்களும் சேர்ந்து நாளைக்கு அதிகாரியிடம் சொல்லுங்கள். இந்த மண்ணில் புரியாமல் இருந்த எங்களுக்கு இந்த பிள்ளைகளை புரிய வைத்திருக்கிறார்கள். ஏன் தமிழில் இந்த கும்பாபிஷேக திருவிழாவை நடத்தக்கூடாது, குடமுழுக்கை நடத்தக்கூடாது, ஏன் இறைவனுக்கு அந்த மொழி தெரியாதா என்பதை கேள்வியாக வைத்து நீங்களும் இந்த கோரிக்கையை உங்களுக்கு விடுகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுங்கள். நாளை இந்த மண்ணில் வருகின்ற 28ஆம் தேதி குடமுழுக்கு நடக்கும் போது அங்கே தமிழ் மொழி ஒலித்தால் உனக்கும் எனக்கும் அவமானம் இல்லை. அப்படி இல்லாமல் கோமனம் கட்டியவர் ஏறிக்கொண்டு கும்மாளம் அடித்து சமஸ்கிருதத்திலே இந்த மந்திரத்தை என் அப்பன் முப்பாட்டனுக்கு தண்ணியை தெளித்து அடிச்சுட்டான்னு வச்சுக்க, நீடும் நானும் அவமான சின்னம், தமிழ் மொழிக்கு அவமானம். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் தலை குனிந்து நடக்க வேண்டும். ஒரு நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் தமிழனுக்கும் தமிழ் மண்ணுக்கு பிறந்தவனாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து போராடி இந்த நமது முப்பாட்டனுக்கு நடக்கிற குடமுழுக்கு விழாவில் நடக்கின்ற நிகழ்வில் தாய் தமிழில் அந்த மந்திரத்தை சொல்லி, வேத மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை புனித நீரை ஏற்றால் நீங்கள் எல்லாம் நின்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, இந்த ஈவு அதிகாரி அவர் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு எதையும் காதில் கேட்டுக்கொள்ளாமல் அவர் செய்வதை திராவிட மாடல் அரசு செய்வது போல அஜித் குமாரை அதிகாரிகள் சொல்லி கொலை செய்து சொன்னது போல கொலை செய்துவிட்டு இன்று மாட்டுக்கொண்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் முழித்துக் கொண்டிருக்கிறார்களே, கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதே போல இந்த அதிகாரியும் நாளை எங்களால் நாங்களும் வழக்கு தொடர்ந்து இந்த பின்னூட்டத்தை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியளித்து கூறிக்கொள்கிறோம். எனவே அன்பு உறவுகளே, இந்த அதிகாரிகளுக்கு மேலும் கும்பாபிஷேகம் நடப்பது 28ஆம் தேதி. தம்பி இடும்பாவனம் கார்த்தி அதிகாரிகளுக்கு இன்று ஒரு நாள் கும்பாபிஷேகம் செய்து வைப்பார் என்று கேட்டுக்கொண்டு அவர் நீண்ட நேரம் பேச வேண்டும் என் தம்பி. ஏன்னா நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. நீண்ட நேரம் பேசி எங்கள் அதிகாரிகளுக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 28ஆம் தேதி நடக்கட்டும், இந்த அதிகாரிகளுக்கு கும்பாபிஷேகத்தை தம்பி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா செய்வாப்ல.
எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வராது. அதனால தம்பிக்கு நீண்ட நேரம் கொடுத்து கும்பாபிஷேகத்தை ஆரம்பிக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.